ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெயிட் லாஸ் ரெசிபி 4. இந்த ரெசிபி நேம் வந்து மொத்தமாக போடு விசிலடி. இது எப்படி இருக்குது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானே வச்ச நேம் தான் இது. வெயிட் லாஸ் அப்போது சிக்கன் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. சிக்கனை வந்து ஒரு அட்லீஸ்ட் வந்து 150 கிராம் சிக்கன் அளவு எடுத்து நம்ம குக் பண்ணி சாப்பிடணும். பட் ஆயிலே இருக்கக்கூடாது, ஆயில் இல்லாமல் குக் பண்ணணும். அது எப்படின்றத தான் நான் சொல்ல போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குக்கர் எடுத்துக்கங்க. குக்கரில் வந்து நான் 150 கிராம் எனக்கு, 150 கிராம் என் ஹஸ்பண்டுக்கு 2 பேரோட சிக்கன் குவான்டிட்டி மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அது கூட 1.5 ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக காரத்துக்கு உங்கள் தேவைக்கு எவ்வளோ காரம் தேவையோ காரம் அந்தளவுக்கு மிளகாத்தூள் போட்டுங்க. இது வந்து மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்த்து அரைச்சது, அதை அப்படியே போட்டுக்கிறேன். நான் 1.5 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். ஆனால் கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் சாப்பிடுவோம், அப்போ தான் சிக்கனில் கொஞ்சம் ஊறும். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக இதுக்கு வந்து சாப் பண்ண ஆனியனு, சாப் பண்ண தக்காளி ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா அரைச்சும் போட்டுங்க. அரைச்சி போடுறத விட இந்த மாதிரி ஒரு தடவை போடுங்க. இதிலே நிறைய வெரைட்டி பண்ணலாம். மொத்தமாக மிக்சியில் வந்து போட்டு அரைச்சிட்டு இதை மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிட்டும் போடலாம். பட் வந்து எனக்கு அந்த டேஸ்ட் ஒரு தடவை செய்து சாப்பிட்டாச்சு. இது ரொம்ப நல்லா இருந்தது, அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இது மாதிரி சாப்பிடுங்க. ஆயிலே இல்லாமல் சூப்பரான சிக்கன் கிரேவி. அதுக்கு அடுத்ததாக கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கிறேன். வெயிட் லாஸ் அப்போது நிறைய மசாலாஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, கடை மசாலா. பட் நான் வந்து இந்த சிக்கனுக்கெலாம் வந்து எதுக்கு தேவையோ ஒரு கொஞ்சமாக கரம் மசாலா யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா வந்து ஆயிலே இல்லை, எந்த ஒரு டேஸ்ட்டுமே இல்லாமல் எப்படி நம்ம சாப்பிட்றதுன்றதுனால கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிப்பேன். பட் நிறைய மசாலாஸ் வேறு எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்காதீங்க. அவ்வளோதான். இது நல்லா கையில் போட்டு நல்லா பிசையுங்க. அந்த சிக்கனோடு நல்லா மசாலா ஊறணும். வேணும்னா ஒரு ஸ்பூன் கேர்டு கூட ஊற்றிக்கிங்க. என்கிட்ட கேர்டு இல்லாதனால நான் ஊற்றலை. நான் அப்படியே போட்டு இது ஊற வச்சிடறேன். தண்ணி ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு பெரும் பிசைஞ்சிட்டு சிக்கனை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சிடறேன். அப்புறம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி கிட்டத்தட்ட ஒரு 3-4 விசில்ஸ் விடுங்க. ஒரு குக்கரில் எத்தனை விசில்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி விடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நான் விசில் விட்டாச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப தேங்காயெலாம் ஊற்றக்கூடாது. தேங்காயெலாம் ஊற்றுனீங்கன்னா ஓவர் ஃபேட் ஆகிடும். அப்புறம் என்ன பண்ணணும், சப்பாத்தியோடையோ ரைஸோடையோ கொஞ்சமாக எடுத்து 2-3 பீஸ் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்து வச்சுட்டு சைடில் சாப்பிட வேண்டியது தான். இது மேலே கார்னிஷிங் கொத்தமல்லி போட்டுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.